வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமாக தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையில் கூட இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வேகமாக வேலை பார்க்குறத நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்லணும்னா சற்று முன் அவர்கள் கொடுத்த அந்த ட்வீட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் புல்லட்டில் பயணமாகக்கூடிய அந்த வீடியோ அது பெரிய இணையதளத்தில் பெரிய அளவு வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த அரூரிங்கிற ஊரில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 50 தொகுதிகளில் ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் இன்றைக்கி சுற்றுப்பயணம் போகிறாங்க, பாத யாத்திரை போகிறாங்க. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்தி, ரேவந்த் ரெட்டி, அசாம் முதல்வர் சித்தராமையா, அதுக்கப்புறம் டிகே சிவகுமார், இப்படி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அதில் பேரணியில் ஒவ்வொரு நாளும் கலந்துக்கும் போது அது இன்னும் உத்வேகம் பெறுகிறது. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நம்ம ஸ்டாலின் அவர்கள் அங்கே போகிறாரு. அதுவும் இந்திய மக்களுடைய பார்வைக்கு படும். அப்போ இந்த பேரணி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதையும் தாண்டி இதனுடைய மையக்கரு தேர்தல் ஆணையம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா வாரம் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட அவங்க ஒரு ட்வீட் போடுறத வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீக் டேஸில் போட்டால் பரவாயில்ல, ஏன் வார நாட்களில் போடாமல் விடுமுறை நாட்களில் இவங்க போடுறாங்க? அப்போ விடுமுறை நாட்களில் கூட இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அவ்வளோ பக்காவாக வேலை செய்யுது அப்படின்னா அப்படி தான். செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ளே இந்த எஸ்ஐஆரை முடிக்கணும். சரி, எஸ்ஐஆரை முடிக்கணும் அப்படின்னா இன்னொரு கம்மி நாள் தான் இருக்குது. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ போட்ட ட்வீட் தேர்தல் ஆணையம் 98.50%, அதாவது கிட்ட 99% பீகார் மக்கள் அவங்களுடைய டீட்டெயிலை கொடுத்துட்டாங்க அப்படின்னு இப்போ வந்த தகவல். இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ ஒரு 67 வயசான ஒரு அம்மா, அந்த அம்மா 1956 இங்கே வந்திருக்காங்களாம். எங்கள் நம்ம இந்தியா வந்துட்டாங்க பாகிஸ்தான்லேருந்து. அவங்க தொடர்ந்து ஓட்டு போட்டுட்ருக்காங்க. இப்போ எஸ்ஐஆரில் அவங்கள நீக்கிட்டாங்களாம். அதாவது ஒரே ஒருத்தர் பாகிஸ்தான்லேருந்து வந்த ஒரு பெண்மணி, அதாவது ஆதாரமாக, அதாவது எஸ்ஐஆரை அவர்கள் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு பெண்மணி பாகிஸ்தான்லேருந்து 1956 வந்த பெண்மணி, அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கே போகல, அவங்க ஓட்டர் ஐடி ஆதார் எல்லாம் வாங்கி இங்கேயே இருக்காங்க, அவங்க ஓட்டும் போட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இதை கண்டுபிடிச்சி உள்துறை அமைச்சகம் சார்பாக அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இஸ்லாமிய பெண்மணி. இப்போ என்ன இல்லைன்னா, எஸ்ஐஆரை அறிமுகப்படுத்தி பல லட்சம் வாக்காளர்களை நீங்கள் தூக்கிட்டீங்க, அப்புறம் மைக்ரேண்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தூக்கிட்டீங்க, செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் தூக்கிட்டீங்கன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தி சொன்னதுலேருந்து எல்லாரும் இந்திய மக்களே சொல்ல ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு இன்றைக்கி தேர்தல் ஆணையம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இவங்க நம்மளை முட்டாளாக்குறாங்களா, என்ன நம்மளெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்மளாம் கேனைன்னு நினச்சிட்டு பேசுகிறாங்களா ஒன்றும் புரியல. சரி, அப்படியே இருந்தாலும் அந்த ஒரு பெண்மணி நீங்கள் கண்டுபிடிச்சிங்களே, அந்த பெண்மணி இவ்வளோ நாள் ஓட்டு போட்டுட்ருக்கிறது காரணம் யார்? 2014 மோடி வந்தார்ல, இத்தனை வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி எழுமா இல்லாதான். இப்போ என்னென்னா காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து அவங்க ஓட்டு போட்டுட்ருக்காங்களாம். சரிங்க, காங்கிரஸ் மோதம், மன்மோகன் சிங் ஒன்றும் தெரியாது, ராஜீவ்காந்திக்கும் ஒன்றும் தெரியாது, சரி இந்திரா காந்திக்கே ஒன்றும் தெரியாது, நேருக்கே ஒன்றும் தெரியாது கூட சொல்லுங்கள். இப்போ நீங்கள்லாம் பண்ணீங்களே, என்ன பண்ணீங்க? டிஜிட்டல் மயமாக கேடுச்சுன்னீங்களே, அந்த டிஜிட்டல் மயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கிற கேள்வி எழுமா இல்லாதான். தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது கபில் சிபில் அவர்களும் சரி, உச்சநீதிமன்றமும் சரி, செப்டம்பர் 1 அப்படிங்கிறத காலக்கெடுவை எடுத்துக்கக்கூடாது, இன்னும் டைம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த சட்ட பிரச்சனைகளை ஆராயக்கூடியவர்கள் வழக்கறிஞர்களுக்கு ஒன்று புரியும், தேர்தல் கம்மியான நேரத்தில் வரப்போகுது. இப்போ செப்டம்பர் 1லேருந்து எவ்வளோ நாள் காலக்கெடு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்படியே காலக்கெடு கொடுத்தாலும் அதற்குள் முழுமையானவங்க உள்ளே போய் தங்களுடைய அந்த டீட்டெயிலை கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்க கேட்டுட்டு இருக்க டீட்டெயில் அந்த மாதிரி டீட்டெயில். இது எப்படி முடியும் அப்படிங்கிறது தெரில. இன்னொரு பக்கம் நாளுக்கு நாள் ராகுல் காந்தியோடைய பிரச்சாரம் மக்கள்கிட்ட போய் சென்றடையுது. ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு. அவர் கேட்குறாரு, ராகுல் காந்தி நேற்று பேசினது, அனுராக் தாக்கூர், அதாவது பிரியங்கா தொகுதி, அங்கே வயநாட்டில் பல போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள், தமிழகத்தில் ஸ்டாலின் அவருடைய தொகுதி குளத்தூரில் நிறையா போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு அனுராக் தாக்கூர் கேட்குறாரு. அவரை பிரமாண பத்திரம் இந்த தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்ய சொன்னச்சா, என்ன மட்டும் சொல்கிறீங்களேன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தேர்தல் நேரத்தில் நம்ம மோடி அவர்கள் உங்கள் வீட்டில் 2 எருவு மாடு இருந்தால் ஒரே எருவு மாடை பிடிச்சி கொடுத்துருவாங்க, உங்கள் தாலியெல்லாம் இது பண்ணிடுவாங்க, முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, இப்படிலாம் நிறைய சொன்னார். ஆனால் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் நட்டாக்கு அனுப்பிச்சு தேர்தல் ஆணையம். இதை நம்ம கவனித்து பார்க்கணும். அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய அளவுகோல் என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிஜேபின்னா ஒரு மாதிரி, பிஜேபி இல்லைன்னா ஒரு மாதிரி. இப்போ எளிமையாக எல்லாத்துக்கும் கேட்குறோம், ராகுல் காந்திக்கு நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சீங்கிறீங்களா, அனுராக் தாக்கூர் எந்த அடிப்படையில் சொன்னார்?
முதல்ல அனுராக் தாக்கூருக்கு அந்த அந்த இந்த டீட்டெயிலை யார் கொடுத்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி, அப்படியே அனுராக் தாக்கூர் சொல்கிறாரும், இப்போ கொளத்தூரில் வந்து இவ்வளோ பேர் வந்து போலி வாக்காளர்கள்னால் அதை கண்டுபிடிக்க வேண்டியது யார்? தேர்தல் ஆணையம் தானே. தேர்தல் ஆணையம் இங்கே கோட்டையை விட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ என்ன சொல்ல வராங்க, திமுக ஆடுறதுனால இங்கே திமுககாரங்க நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க, அங்கே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆடுறதுனால அவங்க ஆளுங்க உள்ளே நுழைச்சிட்டாங்க வயநாட்டில். அப்படி ஒரு லாஜிக்காக இருந்தாலும் எப்படிங்க பிரியங்கா காந்தி ஜெயிக்கிறாங்க நமக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஞாயிற்றுக்கிழமை இந்த ட்வீட் போடும்போது பல சந்தேகங்கள் என்னென்னா, ஏற்கனவே அந்த அஞ்சு அப்படிங்கிறவர் நம்ம பீகாரில் தேர்தல் அந்த வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களே கையெழுத்து போடுறாங்க, செத்துப்போனவங்க பேரில் அவங்களே கையெழுத்து போடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுதர்சன் ஒரு அம்மா கையெழுத்து போடுறாங்க, ஒரு லேடி கையெழுத்து போடுறாங்க சுதர்சன், அதை க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டார். எப்படி வீடியோ எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்து தேர்தல் ஆணையம் நாங்கள் வந்து நல்லா வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பணுமா தேர்தல் ஆணையத்தை ஞாயிற்றுக்கிழமை. அந்த வீடியோகிராஃபர்னு நினச்சி இவங்க பாட்டுக்கு வந்து கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. இவரும் சேர்ந்து உள்ளே பூந்து எடுத்துட்டார். நீங்கள் எப்படி உள்ளே வந்து எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரிகளை வந்து இவர் பணி செய்ய விடாமல் தடுக்கிறாருன்னு அவர் மேலே ஒரு கேஸ். அவர் அந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுறாரு 13ஆம் தேதி, ஜூன் 13. அந்த 13ஆம் தேதி மட்டும் அந்த பீகாரில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒரு வாக்காளர் கூட சேர்க்கலை, ஒரு வாக்காளர் கூட அவங்க விவரங்களை தரலையாம் அந்த 13ஆம் தேதி மட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி அவர் போட்ட வீடியோ வைரல் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம நிறைய பேர் வந்து நம்மகிட்ட டீட்டெயில் கொடுத்தாங்கன்னா மாட்டிக்குவோன்னு அந்த ஒரு டேட்டில் மட்டும் அவங்க தேர்தல் ஆணையம் செயல்படவே இல்லை. ஆனால் 11 இது நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரே நாளில் 1 கோடி மக்கள் தங்களுடைய விவரங்களை கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் 70 லட்சம் பேர் புதுசாக வந்துட்டாங்க. அதுவும் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 5 to 6% பார்த்தீங்கன்னா 7-8% டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் தேர்தல் வரலாற்றில் இவ்வளோ சதவீதம் வந்து அந்த டைமில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரம் இதெல்லாம் வச்சு கணக்கீடு பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி மக்கள் ஓட்டு போட்டிருந்தா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அந்த ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் ஓட்டு போட்டுகிட்டே இருக்கணும். ஆனால் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. எப்படி நம்புவது? அப்போ இன்றைக்கி தேர்தல் அரசியலில் இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய ஒரு சந்தேகங்களை எழுப்பிட்டுருக்காங்க. உச்சநீதிமன்றம் முதல்ல வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஃபேவராக இருந்தாலும் ஃபேவரானா இவங்க சொல்கிறத நம்பினாலும் இப்போ பார்க்குற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் 65 லட்சம் பேர் இன்றைக்கி நீக்கிட்டீங்க, ஏன் இவ்வளோ அவசரமாக வந்து எஸ்ஐஆர் அமுல்படுத்துறீங்கன்னு தொடர்ந்து கேள்விக்கணைகளை தொடுத்து விட்டுருக்கிறதுனால இன்றைக்கி தேர்தல் ஆணையம் கொஞ்சம் அம்பலப்பட்டு நிற்கிறது. ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நினச்சி தான் ஐயா அமித்ஷா வந்து அந்த பிரதமர் முதலமைச்சர் யாராவது 30 நாள் சிறையில் இருந்தால் வந்து அவரை வந்து நாங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோங்கிற ஒரு பிரச்சனையை கொண்டு வரார். ஏன்னா இதை வந்து திசை திருப்பறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவாங்க அவங்க. இப்போ கூட நம்ம பேசிட்டு நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில். இதே ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது, ஏன்னா விவசாய நிலம்லாம் பாதிக்கப்படும். இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை வந்து கொண்டு வரதுனால இதை நம்ம மறந்துடுறோம். கேரளாவில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் சொல்கிறாரு, நாங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து நாங்கள் கம்மியாக வந்து ஜெயிக்கிற முன்னூலிலையில் வந்து மிஸ் ஆகும் உள்ள தொகுதி அங்கெல்லாம் நாங்கள் மைக்ரண்ட்டை வச்சு ஓட்டு போட்டுருவோங்கிறார். இது வரைக்கும் மன்னிப்பு கூட கேட்க மாட்டுறாரு. அப்போ இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, பீகாரை சேர்ந்த ஒருவர் இங்கே சென்னைக்கு வேலை தேடி வராரு, இங்கே வேலையில் இருக்கார், அவர் வந்து இங்கே நீங்கள் அங்கே ஓட்டுரிமை எடுத்துட்டீங்க, இங்கே கொடுக்குறீங்க, ஆனால் அவங்க மனைவி அங்கே ஓட்டுரிமை என்ன ஒரே குடும்பம், ஒருத்தர் இங்கே வந்து ரெசிடென்ஸாக ஒருத்தர் அங்கே ரெசிடென்ஸாக. சார் எப்பயுமே பீகார்லேருந்து இங்கே வந்தாலும் அவங்க நாட்டில் தான் சார் ஓட்டு போட விருப்பப்படுவார், நீங்கள் அவரை மாற்றுறீங்க. இது மட்டுமல்ல, பல்வேறு குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது தேர்தல் வந்த உடனே அவசரமாக நம்மளுடைய வாக்காளர்கள் யார், இந்த அவுரங்காபாத்தா இங்கெல்லாம் யார் அதிகமாக இருக்கா, இஸ்லாமியர் அதிகமாக இருக்காங்களா, அவங்கள நீக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 65 லட்சம் பேரை வந்து நீக்கினதில் 20 லட்சம் பேர் இஸ்லாமிய பெண்கள். அது எப்படி இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டும் ஓட்டு இல்லாமல் போகும்? அப்போ சொல்கிறக்கூடிய காரணம் இவங்கெல்லாம் மைக்ரண்ட், ரோகானியா முஸ்லீம்கள், அந்த முஸ்லீம்கள் அப்படின்ட்டு அதில் நிறைய பேர் தள்ளி விடுறது. இப்போ என்ன இப்போ சிக்கல் அப்படின்னா, இவங்க வந்து கூட்டி கழித்து பார்த்தாலும் ஜெயிக்கக்கூடிய நிலைமைக்கு இல்லை. எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால நிதிஷ்குமார் இவங்க செய்கிறதுக்கெல்லாம் அமைதியாகிட்டார். சிராக் பாஸ்வானுக்கு எல்லாம் தெரியுது, அவரால் எதுவும் பேச முடியாத நிலைமையில் இருக்கார். அவருக்கு என்ன, அவர் எம்எல்ஏ சீட்டுக்கு நேரம் அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும். இப்போ சிராக் பாஸ்வானா நாயுடுவா இவர் நம்ம நிதிஷா இவங்களுக்குள்ளே ஒரு சண்டை ஓடிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், நேற்று வந்து ராகுல் காந்தியோட இந்த பேரணி வந்து அந்த புல்லட் பேரணி அது பெரிய அளவுக்கு வெற்றி அப்படிங்கும்போது அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மோடி அதாவது மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு இந்த மாநிலங்களுக்கு அதிகாரத்தை எப்படி கொடுக்குறாரு, பட்டியலின மக்களை வந்து எவ்வளோ விரோதியாக பார்க்குறாரு,
சிறுபான்மை மக்களை எவ்வளோ விரோதியாக பார்க்குறாரு அப்படிங்கிறத அவர் பேசு. இன்னொன்று, யாதவர்களுக்கு வந்து யாதவர்கள் பெரும்பான்மையான உள்ள இடத்துல, ஏன்னா தேஜஸ்வி யாதவுக்கு தான் யாதவர்கள் ஓட்டு போடுவாங்க. மற்ற கம்யூனிட்டி இப்போ குஷ்வாகா சமூகமாகட்டும், குருமி சமூகமாகட்டும், இந்த சமூக மக்களை ஒன்றிணைத்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணலான்னு பிஜேபி நினைக்குது. அது 2 வருஷமாக பண்ணிட்டாங்க. இந்த தடவை எடுபடாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தடவை வந்து எடுபடுவதற்கான வாய்ப்பே இல்லை. ராகுல் காந்திக்கும் இன்றைக்கி இந்த பேரணிக்கு அவங்க போகக்கூடிய இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கூடக்கூடிய கூட்டமே அதுக்கு சான்று. மற்ற வகையில் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி, தேர்தல் ஆணையம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் 98.50%, 5%, அதாவது மொத்தமாக 99% கிட்ட எல்லாரும் எங்ககிட்ட டீட்டெயில் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொள்ளும். சனிக்கிழமை சொல்ல வேண்டியதானே, வெள்ளிக்கிழமை சொல்ல வேண்டியதானே, ஞாயிற்றுக்கிழமை பார்த்து சொல்கிறீங்க. நீங்கள் நல்லா யோசனை பாருங்களா, அவங்க பேட்டர்னு கரெக்டாக ஞானேஷ்குமார் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் ப்ரெஸ் மீட் கொடுப்பார். போன ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தாரு பாருங்க. ஏன் கொடுக்குறாரு? போனதை வார ஞாயிற்றுக்கிழமைன்னா ராகுல் பேரணி ஆரம்பிக்கிறாராம். ராகுல் பேரணி ஆரம்பிக்கும் போது அந்த செய்தி தலைப்பு செய்தியில் வரக்கூடாது. ஞானேஷ்குமார் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற செய்தி தான் வரணும். எப்படி? அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரஜினிகாந்த் பேசிகிட்டு இருக்கும்போது நளினிகாந்த் பேசினா எப்படி இருக்கும், அந்த கதை நம்ம ஏற்கனவே இதை சொல்லிட்டோம். அப்போ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் தீராமல் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அது டக்குன்னு போயிடணும், அதாவது ஒரு செய்தியாக போயிடணும். மற்ற நேரம்னா கவனத்தில் படும். நாடாளுமன்றம் கூடிகிட்டு இருந்தால் பெரிய அளவு கவனத்தில் படும். நாடாளுமன்றம் முடிந்து விட்டது. இப்போ என்ன வேணால் சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. இது உச்சநீதிமன்றத்தின் பார்வைக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா உச்சநீதிமன்றம் இந்த கேஸை எடுத்துக்கிட்டாங்க. இவர்கள் தப்பிப்பது மிக மிக கடினம். அதையும் தாண்டி 98% பேர் டீட்டெயிலை கொடுத்துட்டாங்கன்னா யாராவது நம்புற மாதிரி இருந்தால் நீங்களே சொல்லுங்கள். இப்போ தமிழ்நாட்டில் வந்து தீவிர எஸ்ஐஆர் அறிமுகப்படுத்துகிறான்னு வச்சுக்கோங்களேன். 98% நம்மளாம் எல்லோரும் சேர்ந்து போய் நாங்கள் வந்து இந்த தேர்தல் ஆணையம் கேட்குற டீட்டெயில் கொடுப்போம்னு நினைக்கிறீங்க? ஏங்க நம்ம தேர்தலில் ஓட்டு போடணுங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட பெரும்பாலும் இருக்கா? அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக மக்கள் போகிறாங்களா? எப்படி 98% மேலே பேர் போவாங்க? இது வந்து அதாவது இப்போ பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். தேர்தலில் வாக்குப்பதிவு, இப்போ ஒரு தேர்தலில் வாக்குப்பதிவு எவ்வளோங்க ஆகுது? அதிகபட்சம் 60, அதுக்கு மேலே போக மாட்டேது. 70 வைங்க. 30% பேர் ஓட்டே போகிறதில்ல. ஆனால் இவங்க சொல்கிறாங்க 98% பேர் உள்ளே வந்து நாங்கள்லாம் தேர்தல் ஆணையத்தில் டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. எப்படிங்க கொடுப்பாங்க? இப்போ 90 அப்படி 98% பேர் கொடுத்தா ஒரு 80% போலிங் ஆகணும். எப்படி போலிங் ஆகுது? அப்போ இவர்கள் ஏதோ ஒரு நிறையா அந்த ஊர்லேருந்து ஆளை கூப்பிடுற வேலை இருக்குல்ல, அந்த வேலை தான். பல இடங்களில் ஆளை கூப்பிடக்கூடிய வேலைகளில் தெளிவாக பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து ஓட்டு போடுவதற்கான வேலை பண்ணுறாங்க. இவர்கள் பீகார் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த மாட்டார்கள். 3 கட்டமாக நடக்க வேண்டியது. இங்கேருந்து அங்கே போக வேண்டியது, அங்கேருந்து இங்கே போக வேண்டியது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது மக்களுக்கு நன்றாக புரிந்து விட்டது. உச்சநீதிமன்றம் இதை கண்டிப்பாக பார்க்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் இவர்கள் செய்யக்கூடிய தில்லாலங்கடி வேலை மக்களிடம் பெருமளவில் எடுபடாது. உச்சநீதிமன்றம் இது சும்மா விட நினைக்கிறேன். ஏன்னா கவாய் அவர்கள் தலைமையில் ஒரு தெரியும் 5 நீதியரசர்கள் அமர்வில் துஷார் மேத்தாவை வெளுத்துட்டாங்க. கவர்னர் மேட்ரிக்கே போட்டு எழுதிட்டுருக்காங்க. அதாவது மக்கள் பிரச்சனையோ புதிய பிரச்சனையோ இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துக்கு வரல. 370 தேவையா வேணாமா? பாபர் மசூதி அடித்தது சரியா தப்பா? பப்பு வாரிய பில் இருக்கா இல்லையா? இவங்க கொண்டு வர இதெல்லாம் பாருங்களேன், பொதுமக்கள் நலன் சார்ந்ததே இல்லை. ஒரு சமூக பிரச்சனையை கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்தின் நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது. அப்புறம் இடி இயக்குனரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. தொடர்ந்து இவர்கள் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி அப்படிங்கிறது எல்லோரும் நினைக்கிறாங்க அடுத்த வருஷம் இன்னொரு 5 வருஷம் போய் அடுத்து மோதி தான் வருவார்னு. நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ரொம்ப மேலே ஏறிட்டாங்க. இனிமேல் இறங்கித்தான் ஆக வேண்டும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.